வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க நோட்டீஸ். ஆதார் குடும்ப அட்டையையும் ஆவணமாக பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் 846 கோடி ரூபாயில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்கப் போகிறாரா என கேள்வி. அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறப்பதை விமர்சித்தது பற்றி எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிக நீதி கிடைக்காது என்பதையே சுட்டிக்காட்டியதாக விழுப்புரம் ரோடு ஷோவில் பேச்சு. அறநிலையத்துறை வருமானத்திலிருந்து கல்லூரிகள் கட்டக்கூடாது என பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கீழடி ஆய்வு தொடர்பாக ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் அறிக்கை கேட்கிறது ஒன்றிய அரசு. கீழடியில் ஒன்றுமே இல்லை என தெரிவித்த ஸ்ரீராமனிடம் அறிக்கை கேட்பதால் சர்ச்சை. கீழடி வரலாற்றை மறைக்க முயற்சிப்பதாக ஒன்றிய அரசு மீது குற்றச்சாட்டு. அரசியல் நோக்கத்துடன் அறிக்கை கேட்பதா என பல்வேறு தரப்பினர் கண்டனம். அன்புமணி பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என பயன்படுத்தக்கூடாது. இனிஷியலை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என ராமதாஸ் பேட்டி. துரோகி என்று கூறிய வைகோவின் குற்றச்சாட்டிற்கு மல்லை சத்யா மறுப்பு. 32 ஆண்டுகள் உடன் பயணித்த தன்னை மாந்தையாகவும் தொடர்புபடுத்தி பேசுவதாகவும் வேதனை. அரக்கோணம் அருகே பணியின் போது தூங்கிய ரயில்வே கேட் கீப்பர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து தெற்கு ரயில்வே நடவடிக்கை. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதால் பிரபல நடிகர் நடிகைகளுக்கு சிக்கல். நடிகர் விஜய் தேவர்கொண்டா, நடிகை நிதி அகர்வால் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு. காரைக்கால் அம்மையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா கோலாகலம். மாங்கனிகளை வீசி பக்தர்கள் வழிபாடு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் பேச்சிற்கே இடமில்லை. துணைநிலை ஆளுநர் உடனான மோதல் விவகாரத்தில் ரங்கசாமி விளக்கம். கேரளாவின் பிரசித்தி பெற்ற செம்பக்குளம் படகு போட்டி கோலாகலம். பம்பை ஆற்றின் இரு கரைகளிலும் நின்று ஆர்வமுடன் ரசித்த மக்கள். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றையும் ஆவணங்களாக சேர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு சுதான்ஷு துலியா, திரு ஜாய் மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் திரு கோபால் சங்கர் நாராயணன், தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அவசரமாக தேர்தல் ஆணையம் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார்.
2003ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்காளர் மறுபரிசீலனைக்கு பின்பு 10 தேர்தல்கள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இவ்வளவு நாள் செய்யாமல் இப்போது ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்கிறது என வினவினார். திரைத்துறை, சினிமா துறை, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு திட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது தன்னிச்சையானது மற்றும் பாரபட்சமானது என திரு கோபால் சங்கர் சுட்டிக்காட்டினார். 20 ஆண்டுகளாக வைத்துள்ள வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுப்பது ஏன் என்று வினவிய அவர், ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் நிலையில் தற்போது முழுமையாக மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் திரு கபில் சிபல், ஒருவர் இந்திய குடிமகனா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசின் அதிகார வரம்பின் கீழ் உள்ளதாகவும் அதனை தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது என்றும் கூறினார். குடிமகன் என்பதற்கான முக்கிய அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக நிராகரித்திருப்பது அதிகார வரம்புகளை மீறிய செயல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், குடியுரிமை விவகாரத்தில் உள்துறை அமைச்சகம்தான் முடிவு செய்ய முடியும் என்றனர். ஆதார் அட்டையை ஏற்க முடியாது என்றால் குறுகிய காலத்தில் சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை நடத்துவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது வாதிட்ட தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி, ஒருவர் வாக்குரிமை பெற இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெரிவிப்பதாக கூறினார். இந்த சிறப்பு சீர்திருத்த நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பீகாரில் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த தீவிர சரிபார்ப்பினை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும், பீகார் தேர்தல் விவகாரத்தில் ஏன் குடியுரிமை பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினர். சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தும் அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த பிரிவு வழங்குகிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தேர்தல் ஆணையம் கேட்கும் 11 ஆவணங்களை தம்மால் கூட தர இயலாது என நீதிபதி திரு சுதான்ஷு துலியா கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை ஆவணங்களாக சேர்க்குமாறு அறிவுறுத்தினர். இதுகுறித்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலாம் என்றும், இந்த 3ஐயும் ஆவணங்களாக சேர்க்காவிட்டால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்த நீதிபதிகள் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்கப் போகிறாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் 846 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளையும் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார். இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில், வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின், அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்கப் போகிறாரா என அவரின் பரப்புரை பயணத்தை விமர்சித்தார். தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டாரு.
அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்கப் போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் இருக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? நன்னிலம் வட்டம் வண்டாம்பாளையில் 56 கோடியில் திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி அமைக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். திருவாரூர் ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம், மன்னார்குடியில் 18 கோடியில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள், நீர் ரெகுலேட்டர்கள் 43 கோடியில் புனரமைக்கப்படும் என கூறினார். நன்னிலம் வட்டத்தில் பூந்தோட்டம் புறவழிச்சாலை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமனுக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தனது சொல் பேச்சை கேட்காத அன்புமணி தனது பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒருத்தர் கேட்டார், என்ன 5 வயசு குழந்தை மாதிரி இருக்கீங்களாமே நீங்கள் அப்படின்னு. அப்படின்னா அந்த குழந்தை தான் 3 வயசாக இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னால் தலைவராக்கியது அந்த குழந்தை தான். நான் இப்பொழுது சொல்கிறேன், என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. ஏனென்றால் என் பேச்சை கேட்கலன்னா என்ன, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தசரத சக்கரவர்த்தி ஆணையிடுகிறார் 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் என்று. அப்பொழுது ராமருடைய முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததாம். நாம் என்ன சொல்கிறோம், செயல் தலைவர் என்று சொல்லுகிறோம். மக்களை சென்று பாருங்கள், இப்போ சொன்னேன், மக்களோடு மக்களாக வாழுங்கள், மக்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், ஊராக போங்கள். செயல் தலைவர் என்று தான் சொல்லுகிறோம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 44 அமைந்துள்ள கப்பலூர், 8 வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சுமார் 276 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நிலுவைத் தொகையை செலுத்தவில்லை என்றால் ஜூன் 10ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளை 4 சுங்கச்சாவடிகளில் அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வருவதால் வழக்கு இன்று விசாரிக்குமாறு முறையிட்டதை அடுத்து நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் முந்தைய தீர்ப்பினை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இன்று வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் சுங்கச்சாவடிகளை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுடன் போக்குவரத்து துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். புதுச்சேரி ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பிரச்சனை ஏதும் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் முதலமைச்சர் பரிந்துரையை ஏற்காமல் செவ்வேல் என்பவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நியமனம் செய்தார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் இருந்து கோபமாக வெளியேறிய முதலமைச்சர் ரங்கசாமி 3வது நாளாக காலையும் சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை. மேலும் பதவியை ராஜினாமா செய்வார் என்ற பேச்சும் பரவியதை அடுத்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நிர்வாக ரீதியில் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை நிகழும் என்றும், ஆனால் அதனை பேசி சரி செய்வோம் என்றும் கூறினார். எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுங்க வரும்.
இப்போ இல்லை, எப்பொழுதுமே புதுச்சேரி நிர்வாகத்தில். அது நான் சரி பண்ணிக்குவோம். இந்நிலையில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை என்றார். எனக்கு அப்படி ஒன்றும் தோணலப்பா. பாஜக மேலிட பொறுப்பாளரின் தலையீட்டால் ஆளுநருடனான பிரச்சனை முடிவுக்கு வந்ததை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி பிற்பகல் சட்டப்பேரவைக்கு சென்றார். கர்நாடகாவில் மாரடைப்பால் மரணங்கள் அதிகரிப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதன் எதிரொலியாக மைசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இதய பரிசோதனை மேற்கொள்வதற்காக மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இது ஏதோ அரசு துறை சார்ந்த சேவைகளை பெறவோ வேலையை எதிர்நோக்கி வேலைவாய்ப்பு முகாமிலோ காத்திருக்கும் கூட்டமல்ல. இதய பாதிப்புகள் ஏதேனும் உள்ளதா என்று மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்வதற்காக காத்திருக்கும் கூட்டம். மக்கள் தங்கள் இதயம் சீராக உள்ளதா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இப்படி நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கர்நாடகாவில் அண்மையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழப்புகள் அதிக அளவில் நேர்வதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. அதிலும் குறிப்பாக ஹாசன் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 40 நாட்களில் 23 மரணங்கள் நேர்ந்ததாகவும் அவர்களில் 6 பேர் 19 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் 8 பேர் 25 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தகவல் வெளிவந்தது. அதன் தாக்கத்தால் தான் மைசூருவில் உள்ள ஜெயதேவா மருத்துவமனைக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு நாளும் இதயத்தை பரிசோதிப்பதற்காக கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கும் நிலையில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்வது மட்டுமே இதயம் சார்ந்த நோய்களில் இருந்து விடுபடுவதற்கான தீர்வாகாது என்றும் அன்றாட வாழ்க்கையில் உடற்பயிற்சி, உணவு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் என்று விளக்கமளித்துள்ளனர். இதற்கிடையே குறிப்பிட்ட மரணங்கள் நேர்ந்ததற்கான காரணம் குறித்து அறிவதற்காக கர்நாடக அரசு அமைத்த மருத்துவக் குழு பல்வேறு பரிந்துரைகளுடன் அண்மையில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஹரியானாவில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் வெள்ளம் பாய்ந்தோடின. குருகிராமில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழையால் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. குருகிராமில் நேற்று இரவு கனமழை கொட்டியது. 1.5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானதால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. செக்டார் 10 பகுதியில் சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் வெள்ள நீரில் வாகனங்களோடு தத்தளித்தபடி பெரும் சிரமத்தோடு பயணித்தனர். டெல்லி ஜெய்ப்பூர் விரைவுச் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. குருகிராமில் தெற்கு புறவழிச்சாலை வழியாக இரவு பீர் பாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி மழையால் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் லேசான காயங்களோடு உயிர் தப்பி உள்ளனர். அண்மையில் குறிப்பிட்ட பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வந்ததால் அதனால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டதா என்று விசாரணை நடைபெறுகிறது. இதற்கிடையே பல்வால் மாவட்டம் சோஃபத் என்ற கிராமத்தில் பெட்ரோல் நிலையத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் வீதியில் நடந்து சென்ற 2 தொழிலாளர்கள் உயிரிழந்து விட்டனர். 4 பேர் காயமடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.